அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதே போல கொலையாளிகளும் இந்த டெலிவரி பாய்ஸோட யூனிஃபார்ம்ல வர்றதுனால இவங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் எழல. சரி, அதோ டெலிவரி பாய்ஸ் ஃபுட் டெலிவரிக்காக வந்துட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கு வந்தவர்கள் டெலிவரி பாய்ஸ் யூனிஃபார்ம் அணிந்து கொலையாளிகள் தான் அங்க வந்திருக்காங்க. கொலையாளிகளை பொறுத்த வரைக்கும் பல நாட்களாகவே பல வாரங்களாகவே ஆம்ஸ்ட்ராங்க நோட்டமிட்டு பின்னாடி வந்து நோட்டமிடக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு. எந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட வந்து பெரிய அளவில் நண்பர்கள், அவருடைய சேஃப்டிக்கான பாதுகாப்புக்கான நபர்கள் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கொலை வந்து அவருடைய வீட்டு முன்னாடியே நடந்திருக்கு. வந்து வெளியில போகும்போது வேற எங்காவது ஒரு பகுதியில் நடைபெறுகிறது அப்படின்னா கூட அது வேறு விதமா பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய வீட்டின் முன்னாடியே நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்குது. இந்த சம்பவம் நடந்த உடனே பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் இயக்குனர் பா ரஞ்சித், தீனா உள்ளிட்ட பல பேர் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கே உடனே ஹாஸ்பிட்டலுக்கே ஸ்பாட்டுக்கே வர்றாங்க. பா ரஞ்சித் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அழுது கண்ணீர் வடிக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பேர் வரைக்கும் போலீஸோட கஸ்டடியில இருக்காங்க. இதுல கைது செய்யப்பட்டவங்கள பாத்தீங்கன்னா பொன்னை பாலா உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்பெசிபிக்கா இந்த பொன்னை பாலா அப்படிங்கிற நேம் எதுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னா, இந்த பொன்னை பாலா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த ஆற்காடு சுரேஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய டான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவருடைய இது வந்து புளியந்தோப்பு பகுதியில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு. அதே நேரத்தில் வந்து ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பூர்வீகம் வந்து ஆற்காடு. அப்ப பாத்தீங்கன்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்காடு சுரேஷ் மேல 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. 8 முறை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க. இவர் வந்து கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கத்தில் வச்சு இந்த ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுறாரு. அப்ப ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட உடனேயே அந்த அவருடைய பாடியை வந்து அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வில் ஆற்காடு சுரேஷுடைய சகோதரர் அவருடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. யார் கொண்டாங்களோ அவங்கள பழிக்கு பழி நம்ம வாங்குவோம். கொல்லப்பட்ட உடனேயே காவல்துறை தரப்புல இருந்து தகவல்கள் வெளிவரும் போதே பாத்தீங்கன்னா நாம பேசும்போது கூட சொன்னாங்க, ஏற்கனவே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருந்தோம். என்ன அப்படின்னா, உங்களை ஒரு டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க. சோ அப்படிங்கிற தகவல்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதா கூட செய்திகள் வந்துட்டு இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராபின். சென்னையில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கொலை எப்படி நடந்தது, இதற்கான பின்னணி என்ன சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிமிடம் வரைக்கும் சென்னை முழுவதும், அதாவது குறிப்பாக வட சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பரபரப்பு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக மாநில தலைவர். அதாவது 17 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாயாவதி அவர்களும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இன்று காலை தமிழகம் வந்து இவருடைய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலை பார்ப்பதற்காக மாயாவதி வர்றாங்க. எதற்கு நான் முதல்லயே இந்த மாயாவதி அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தலித் சமுதாய மக்களுக்கான ஒரு கட்சி. மாயாவதி வந்து அதன் முகமாக தென்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயாவதி அவர்கள் இப்போது தமிழகம் வர்றாங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடலை பார்க்க வர்றாங்க. அப்படிங்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் மத்தியில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படி கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நேற்று சுமார் 7 மணி அளவில் அவருடைய வீடை வந்து இடித்து புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அயனாவரம் பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவர் வாடகைக்கு இருக்கார். அப்போ புதுசாக கட்டப்படக்கூடிய வீடை வந்து டெய்லி போய் விசிட் பண்ணி தன்னுடைய நண்பர்களோட விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் தான் நேற்று மாலையும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடை போய் பார்வையிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் போல், அதாவது வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த டெலிவரி பாய்ஸ் போல் யூனிஃபார்ம் போட்டு தான் இந்த கொலையாளிகள் உள்ள வர்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டப்படக்கூடிய பக்கத்திலேயே ஹோட்டல்கள் இருக்கிறதுனால அப்போ டெலிவரி பாய்ஸ் அந்த பகுதியில் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் கொலையாளிகளும் இந்த டெலிவரி பாய்ஸோட யூனிஃபார்மில் வர்றதுனால இவங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் எழல. சரி, அதோ டெலிவரி பாய்ஸ் ஃபுட்டு டெலிவரிக்காக வந்துட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்துட்டு இருக்காங்க.
இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அங்கு வந்தவர்கள் டெலிவரி பாய்ஸ் யூனிஃபார்ம் அணிந்து கொலையாளிகள் தான் அங்கே வந்திருக்காங்க. கொலையாளிகளை பொறுத்த வரைக்கும் பல நாட்களாகவே பல வாரங்களாகவே ஆம்ஸ்ட்ராங்கை நோட்டமிட்டு பின்னாடி வந்து நோட்டமிடக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் அப்போ 7 மணி அளவில் ஸோ நோட்டமிட்டவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட ஒரு 2-3 பேர் தான் கூட இருக்காங்க. பெரிய அளவில் அங்கே ஆளுங்க இல்லை அப்படிங்கிற நிலையில தான் ஸோ அருவாள்கள் கொடூரமான ஆயுதங்களை வச்சு ஸ்பாட்டில் வெட்டுறாங்க. ஸோ அந்த நேரத்துலையும் கூட இருந்தவர்கள் காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் அங்கே வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் 8 பேருக்கு மேலே, அதாவது 8 பேருக்கு மேலே அங்கே ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அருவாள்கள் வச்சிருந்தனால இவங்களால முடியல. ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்தவங்களும் வெட்டு காயங்களுக்கு உட்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொடூரமான முறையில் வெட்டப்படுறாங்க. வெட்டப்பட்ட பிறகுதான் கிரீம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து செல்றாங்க. ஆனால் வந்து எடுத்து செல்லக்கூடிய வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக தகவலை தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய பாடியை பொறுத்த வரைக்கும் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்து செல்றாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இல்லத்தின் அருகிலேயே கொலை நடந்திருக்கிறதா மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. என்ன காரணம் அப்படின்னா அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தலித் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அப்போ எளிதாக அங்கே கொலையாளிகள் வந்து கொலை செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சுற்றி இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து திட்டமிடப்பட்டு எந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அவர்கள் கூட வந்து பெரிய அளவில் நண்பர்கள் அவருடைய சேஃப்டிக்கான பாதுகாப்புக்கான நபர்கள் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கொலை வந்து அவருடைய வீட்டு முன்னாடியே நடந்திருக்கு. வந்து வெளியில் போகும்போது வேறு எங்காவது ஒரு பகுதியில் நடைபெறுகிறது அப்படின்னா கூட அது வேறு விதமாக பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய வீட்டின் முன்னாலே நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்குது. இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் இயக்குனர் பா ரஞ்சித், தீனா உள்ளிட்ட பல பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கே உடனே ஹாஸ்பிட்டலுக்கே ஸ்பாட்டுக்கே வர்றாங்க. பா ரஞ்சித் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அழுது கண்ணீர் வடிக்கிறாரு. பரவாயில்ல. ஆமாம், என்ன ரீசன் அப்படின்னா நீண்ட நெடிய காலமாக என்னுடைய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடத்தில் இருந்தால் நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற நிலையிலையும் பா ரஞ்சித் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. சரி, இந்த கொலை வந்து எதுக்காக நடந்திருக்கிறது அப்படின்னா பழிக்கு பழி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடப்பட்டு ஒரு கொலை நடைபெறுகிறதுனாலே கண்டிப்பாக அங்கே பின்னணியில் வந்து மிகப்பெரிய ஒரு பழிக்கு பழியான தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பேர் வரைக்கும் போலீஸோட கஸ்டடியில் இருக்காங்க. இதில் கைது செய்யப்பட்டவங்கள பார்த்தீங்கன்னா பொன்னை பாலா உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பொன்னை பாலா அப்படிங்கிற நேமை எதுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னா இந்த பொன்னை பாலா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வச்சு மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வைத்து கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் அவருடைய சகோதரர். யார் இந்த ஆற்காடு சுரேஷ்? இந்த ஆற்காடு சுரேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய டான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவருடைய இது வந்து புளியந்தோப்பு பகுதியில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு. அதே நேரத்தில் வந்து ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பூர்வீகம் வந்து ஆற்காடு. அப்போ பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு சுரேஷ் மேலே 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. 8 முறை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க. ஒரு 20 ஆண்டு காலமாக ஒரு வட சென்னை பகுதியில் எல்லாம் வந்து ஒரு டான் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலில் ஒரு டானா வலம் வந்துட்டு இருக்காங்க. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அடிகேஷன் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகளை வாங்குறது விற்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான புள்ளிகளுக்கு கூலி ஆட்களாக கூலிப்படை சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய நிலையில் இவருடைய செயல்பாடு சென்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் போலீஸ் ரிப்போர்ட்டில் தகவல்கள் எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு சுரேஷ் பொறுத்த வரைக்கும் சுரேஷினால கொலை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட தண்டனைக்குள்ளான வழக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்களே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா சங்கரராமன் கொலை, காஞ்சி சங்கரராமன் தெரியும், ஜெயலலிதா காலத்தில் நடைபெற்ற கொலைன்னு நினைக்கிறேன். மிக பெரிய அளவில் இந்த காஞ்சி சங்கரராமன் கொலை பேசப்பட்டுச்சு. அதை வந்து இந்த ஆற்காடு சுரேஷுடைய டீம் தான் கொலை செய்தார்கள் அப்படிங்கிற நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரபல ரவுடி சென்னா அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடி சென்னா மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து பகத்சிங் அப்படிங்கிற அட்வொகேட் பூந்தமல்லி நீதிமன்ற வாசலில் வைத்து 2 பேரும் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. ஃபுல்லாக போலீஸ் சுற்றி வர இருக்காங்க. போலீஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையுமே அங்கு வந்து வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. ஸோ அந்த கொலைக்கான தலைவன் யார் அப்படின்னா இந்த ஆற்காடு சுரேஷ். பார்த்தீங்கன்னா இதே போல் பல கொலைகள், கொள்ளை சம்பவங்கள். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஆற்காடு சுரேஷ் மீது நிறைய 50க்கும் மேற்பட்ட வழக்குகள். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது ஆந்திராவில் இருந்துக்கிட்டு அவருடைய டீமை வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவருடைய அடியாட்கள் இங்கே சொல்லக்கூடிய வேலையில் வசூல் செய்யக்கூடிய வேலையிலலாம் ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் டான் அப்படிங்கிற தகவல்களாக முன் வச்சேன்.
இவர் வந்து கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கத்தில் வச்சு இந்த ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுறாரு. அப்போ ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட உடனேயே அந்த அவருடைய பாடியை வந்து அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்விலேயே ஆற்காடு சுரேஷுடைய சகோதரர் அவருடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. யார் கொண்டாங்களோ அவங்கள பழிக்கு பழி நம்ம வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுக்கிறோம். ஏன் இப்போ இந்த தகவலை முன்வைக்கிறேன் அப்படின்னா, ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் மாதம் கொல்லப்படுறாரு. ஓராண்டுக்குள்ளாகவே பழிக்கு பழி அப்படிங்கிற நிலையில இந்த சம்பவம் நடைபெற்றதாகத்தான் இப்போ தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பொன்னை பாலா கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக அப்போ வந்து இது பழிக்கு பழிதான் அப்படிங்கிறது. சரி, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இந்த டீமுக்கும் இடையில என்ன முரண்பாடு? ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாக ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் 17 வருஷமாக ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக ஒரு தலித் மக்களுடைய முகமாக அங்கே செயல்பட்டு இருக்காங்க. பல்வேறு போராட்டங்கள், மக்கள் நலம் சார்ந்த போராட்டங்கள், இந்த நீட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு, தூய்மை பணியாளருக்கான உதவிகள், இது போன்ற நிகழ்வுகளில் வந்து இவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பகத்சிங் அவர்கள் ஒரு தலித் சமுதாய தலைவனாக மாநில தலைவராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து எந்த சாதி பாகுபாடு எதுவுமே கிடையாது. நானே 2-3 முறை வந்து அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஃபோன்லையுமே பேசியிருக்கேன். அதாவது விகடனில் வேலை பார்த்த காலகட்டங்கள்ல எல்லாம் நான் பேசியிருக்கேன். பேசும்போது வந்து சிவான்னு சொல்லி பேசக்கூடிய, உரிமையோடு பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் அவங்க இருந்தாங்க. எல்லா சமுதாயத்துக்கூடையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகக்கூடிய ஒரு தான். அதே நேரத்தில் அவர் பயணிக்கக்கூடியது ஒரு தலித் சமுதாயத்துக்கான ஒரு கட்சியை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும், மக்களை வந்து ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் அவருடைய பயணம் இருந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் எங்க இவங்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு வருது அப்படின்னா, இந்த ஆருத்ரா மோசடி எல்லாருக்குமே தெரியும். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி. இந்த மோசடியில இந்த ஆற்காடு சுரேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் ஆருத்ரா நிறுவனத்துக்கு அங்கிருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளுக்கு கூலிப்படையாக பக்கபலமாக செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் இருக்கும் போதுதான் இந்த பக்கம் அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு, பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கெல்லாம் பாதிப்புகள் இருந்து விடுதலை பெறுவதற்காக அங்க நிதி, அது ஆருத்ரா மோசடில இருந்து நிதிகள் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையில ஆம்ஸ்ட்ராங் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக செயல்படும் போது ஆற்காடு சுரேஷ் வந்து எதிரான திசையில அந்த நிறுவனத்துக்கு சாதகமான நிலையில செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. அங்கதான் ஆரம்பிச்சது எல்லாமே. ஆமா, அதான் இதுதான் ஒரு முரண்பாடுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா பட்டணம்பாக்கம் பீச்சில் வச்சு ஆற்காடு சுரேஷ மர்ம நபர்கள் வந்து வெட்டி கொலை பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு மாதவன் அப்படிங்கிற நபரும் வந்து ஆற்காடு சுரேஷ் கூட வந்து ஸ்பாட்ல வெட்டு காயங்களுக்கு உள்ளாகிறாங்க. ஆற்காடு சுரேஷ் வந்து மருத்துவமனை எடுத்து செல்லும் போது அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற தகவல் வரும்போது இப்போ புளியந்தோப்பு மாதவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. கண்டிஷன்ல இருந்து பொழைச்சி வெளியே வர்றாங்க. அவர் வெளியே வந்து 5 மாதங்கள் கழித்து, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மறுபடியும் புளியந்தோப்பு மாதவனை ஒரு டீம் தூக்கிடுறாங்க. ஏன்னா வந்து இவர் ஐ விட்னஸ் ஆக இருப்பார், அதனால நம்ம இவரை தூக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு தூக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்த டைம்ல தான் இந்த கொலையாளிகளுடைய பின்னணியில வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னா குற்றச்சாட்டுகள், ஒரு விமர்சனங்கள், கருத்துக்கள், செய்திகள் வந்து ஊடக வாயிலா சில பேர் முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்கையும் இதுல குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் இந்த ஆற்காடு சுரேஷ் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. ஆனா வந்து சட்ட ரீதியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய பேர் அங்க சேர்க்கப்படலை. ஆனா பேச்சுக்கள் அடிபடுது, இந்த டீம் இவருக்கும் தொடர்பு இருக்கு. என்ன ரீசன்னா இந்த ஆருத்ரா சம்பந்தப்பட்ட விவகாரத்துல இவர் பக்கபலமாக இருந்ததால இவருடைய தூண்டுதல் இருக்கலாம், இவருடைய சப்போர்ட் இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் உருவாகுது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான் இங்க ஆற்காடு சுரேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பழிக்கு பழி வாங்கணும், இவரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நிலையில இவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் நேற்று மாலை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்ட உடனேயே காவல்துறை தரப்புல இருந்து தகவல்கள் வெளிவரும் போதே பாத்தீங்கன்னா நாம பேசும்போது கூட சொன்னாங்க, ஏற்கனவே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருந்தோம். என்ன அப்படின்னா, உங்களை ஒரு டீம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க. அப்படிங்கிற தகவல்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதா கூட செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வெளியில செல்லும் போது அவர் கூட ஒரு டீம் போவாங்க. இது அவருடைய ஏரியா, அவரோட வீடு அப்படிங்கறனால பெரிய அளவில் அவர் கூட டீம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட்னாலே தெரியும், பல வழக்குகள், நிறைய முரண்பட்ட வழக்குகள், எதிரிகள் எல்லாம் நிறைய பேரை சம்பாதிக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு சமுதாயம் சார்ந்த மக்களுக்கு அப்படிங்கிற நிலையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும்போது கண்டிப்பாக எதிரிகள் அதிக அளவில் ஆப்போசிட்டில் இருப்பாங்க.
அப்போ தன்னுடைய பாதுகாப்பை சரியான விதத்தில் வைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் செயல்பட்டிருக்காங்க. அதை தாண்டி அவருடைய ஏரியா, அவருடைய வீடு, அவருடைய தெரு அப்படின்னு வரும்போது அங்கே பாதுகாப்பு வந்து அவருக்கு பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற நிகழ்வாக தான் நாம் பார்க்கணும். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், எதை சார்ந்தவர், அவருடைய செயல்பாடு என்ன, இதை கடந்து நாம் பார்க்க வேண்டியது ஒரு தேசிய தலைவர் கொல்லப்பட்டிருக்காங்க, அவருடைய வீட்டினர்களை கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் தமிழகம் முழுவதுமே பெரிய ஒரு உலுக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் நடந்த உடனேயே காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை கடும் கண்டனங்களை முன்வைக்கிறாங்க, விசிகா கண்டனங்களை முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. என்ன அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா இதுக்கு முந்தைய நிலையில் தான் சேலத்தில் சண்முகம் அப்படிங்கிற ஒரு நபர், அதிமுக தொடர்புடைய ஒரு நபர் வந்து வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முந்தையில கள்ளச்சாராய விவகாரம், கள்ளக்குறிச்சியில் 65க்கும் மேற்பட்டவர்கள் இறப்பை சந்திக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது விமர்சனங்கள் முன் வருது. சட்டம் ஒழுங்கு சரியான விதத்தில் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ சாமானிய மக்கள் எல்லாருமே திங்க் பண்ணி பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, அவருடைய வீட்டில் இருப்பதற்கே அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கோணத்திலையும் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் திமுக பக்கம் தான். ஏன்னா வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ காவல்துறை என்ன செய்துட்டு இருக்கு? ஒரு சமூக விரோதிகள் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்துக்கிட்டு இருக்காங்க, நீண்ட நெடிய காலம் வித்துக்கிட்டு இருக்காங்க. கல்வராயன் மலைப்பகுதியில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. எந்த திராவிட கட்சிகளும் அதை கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிற கருத்துக்கள் தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க. அதையும் தாண்டி அங்கு கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் சாகுறாங்க. அதிலையும் வந்து காவல்துறை வந்து கோட்டை விடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்தில் அதிமுக சார்புடைய சண்முகம் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இப்போ வந்து இங்கே ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்படுகிறார். அப்படிங்கும்போது இது திமுக மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை உருவாக்கிட்டு இருக்கு. உடனே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் வந்து காவல்துறை சிறப்பாக செயல்படும், குற்றவாளிகளை கைது செய்வாங்க, அதே நேரத்தில் வந்து 8 பேரை கைது செய்தாங்க அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இது முன்கூட்டியே தடுக்கப்பட வேண்டிய விஷயம். பிரிகாஷனாக எதற்கு காவல்துறை செயல்படலை? காவல்துறைக்கே இவங்க 2 டீமுக்கு இடையில இது ஒரு முரண்பட்ட விஷயம் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தெரிஞ்சிருக்கும். உளவுத்துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு டீம் இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொலை செய்த உடனே இந்த 8 பேரை பொறுத்த வரைக்கும் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆனதாகத்தான் செய்தி வருது. ஒரு பக்கம் கைது அப்படிங்கிறாங்க, ஆனால் சரண்டர் அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர்கள் திட்டமிட்டு ஒரு கொலை செய்து சரண்டர் ஆகுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் கூலிப்படைகளுடைய செயல்பாடுகள் அதிகரித்து விட்டதா? கூலிப்படைகள் மீண்டும் தலை தூக்க தொடங்கி விட்டார்களா? அப்போ இனி பழிக்கு பழி அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தலை தூக்க போகிறதா? ஏன்னா ஒரு சில சம்பவங்கள் நடந்து அந்த சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இமிடியேட்டாக கொடுக்கப்படலை அப்படின்னா மற்ற பழிக்கு பழியான விஷயங்களும் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய ஒரு விஷயம். காவல்துறையை துரிதப்படுத்தணும். காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில கருப்பாடுகள் இருந்தாலும் அவர்களை களை எடுத்து நேர்மையான நியாயமான அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லா துறைகளிலுமே வந்து ஒரு சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்வாங்க. அதே போல காவல்துறையிலையும் வந்து நேர்மையான அதிகாரிகளை போட்டு இந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற மக்களுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய கள்ளச்சாராயம், இந்த பழிக்கு பழி, படுகொலைகள், இது போன்ற விஷயங்களை தடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை அப்படிங்கிறதா ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி.